ரஹீம் கையில் ஒரு காகிதம் இருக்கிறது. அது ஒரு மிக பெரிய ஆர்டர். ஆனால் அதை நிறைவேற்றுவது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத ஒரு காரியம். அந்த காகிதத்தில் கேட்டிருக்கும் அளவு 2000 பள்ளிப்பைகள். அதுவும் மிக குறுகிய காலத்தில் செய்து முடிக்க வேண்டும். இந்த வரைபடத்தை பாருங்கள். ரஹீமும் அவரது அப்பாவும் நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தாலும் அவர்களால் அதிகபட்சம் 100 பைகள் மட்டுமே தைக்க முடியும். 2000 என்ற இலக்கை குறித்த நேரத்திற்குள் அடைவது கணக்குப்படி பார்த்தால் நடக்காத ஒரு விஷயம். இந்த ஆர்டரை செய்ய முடியவில்லை என்றால் சந்தையில் அவனது பெயர் கெட்டுவிடும். ஆனால் இந்த வாய்ப்பை நிராகரித்தால் 100 பைகள் என்ற அந்த சுழற்சியிலேயே அவன் வாழ்க்கை தேங்கிவிடும். திடீரென்று தேவை அதிகரிக்கும்போது வழக்கம் போல உடல் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அது நிச்சயமாக தோல்வியில்தான் முடியும். பல வருடங்களாக ரஹீமின் வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. ஒரு பழைய தையல் இயந்திரத்தில் தடிமனான துணிகளை தைத்து கைகளில் காயங்களோடு அவன் அப்பா படும் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு பையையும் மெதுவாக கைகளாலேயே தைக்க வேண்டும். எவ்வளவு தைக்கிறார்களோ அவ்வளவுதான் அன்றைய வருமானம். இதனால் அவர்களுக்கு பணக்கஷ்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ரஹீமின் அப்பா அவனிடம், "நாம் இப்படியே இருக்கக்கூடாது, பெரிதாக யோசிக்க வேண்டும்" என்று கூறினார். அப்பாவின் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் இதே வேகத்தில் உழைப்பது அவர்களை எங்கே கொண்டு செல்லும் என்ற கேள்வியை ரஹீமிற்குள் எழுப்பியது. சரியான திட்டமில்லாமல் உடலை மட்டும் வருத்தி வேலை செய்வது மனிதர்களை எப்போதுமே ஒரு போராட்டத்திலேயே வைத்திருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான். அப்பாவின் வார்த்தைக்கு பிறகு ரஹீம் சுறுசுறுப்பானான். முதலில் தனது தையல் வேகத்தை அதிகரிக்க புதிய நுட்பங்களை கற்றுக்கொண்டான். சந்தையில் நல்ல வரவேற்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக புதிய நவீன டிசைன்களில் பைகளை தைக்க முயற்சி செய்தான். தைப்பதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் துணிச்சலாக வெளியே சென்று பள்ளிகளையும் வாடிக்கையாளர்களையும் நேரடியாக சந்தித்து ஆர்டர் கேட்க ஆரம்பித்தான். அவனது இந்த விடாமுயற்சியால்தான் அந்த 2000 பைகளுக்கான ஆர்டர் கிடைத்தது. ஆனால் அந்த ஆர்டரை முடிக்க இந்த உழைப்பு மட்டும் போதாது. இப்போது மீண்டும் அந்த 2000 பைகள் பிரச்சினைக்கு வருவோம். இந்த பெரிய இலக்கை அடைய தன் கையிலிருந்த பணத்தை முதலீடு செய்து கூடுதலாக 3 வேலையாட்களை ரஹீம் வேலைக்கு சேர்த்தான். இந்த வரைபடம் பழைய முறையை காட்டுகிறது. ஒருவரே வெட்டி தைத்து முடிப்பதால் ஒவ்வொரு கட்டத்திலும் நேரம் வீணாகிறது. ரஹீம் புத்திசாலித்தனமாக வேலையை வெட்டுவது தைப்பது என 2ஆக பிரித்தான். ஆட்களை தனித்தனியாக பிரித்ததால் வேலை எங்கும் நிற்காமல் தொடர்ச்சியாக நடந்து பைகள் வேகமாக தயாராகத் தொடங்கின. ஒரு சரியான வேலை திட்டம் சாதாரண உடல் உழைப்பை ஒரு பெரிய தொழிற்சாலை போல அதிக உற்பத்தியை தரும் இயந்திரமாக மாற்றுகிறது. 3 மாதங்கள் ஓடின. திட்டமிட்டபடி 2000வது பை தைக்கப்பட்டு ஆர்டர் வெற்றிகரமாக டெலிவரி செய்யப்பட்டது. இதனால் அவனுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. புதிய வாடிக்கையாளர்கள் வந்தார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவனது அப்பாவின் முகத்தில் பெருமை தெரிந்தது. அதன் பலனாக இன்று அவனுக்கு சொந்தமாக ஒரு பெரிய கடை இருக்கிறது. அதன் பெயர் டிராகன் ஸ்டைல் பேக்ஸ். ரஹீம் இப்போது ஒரு தையல்காரராக மட்டுமில்லை, பலருக்கு வேலை கொடுத்து ஒரு லாபகரமான வணிகத்தை நிர்வகிக்கும் நிலைக்கு வளர்ந்துள்ளார். நம் உடலில் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அவ்வளவு தூரம்தான் கடின உழைப்பு நம்மை கொண்டு செல்லும். ஆனால் மனிதனின் மூளைக்கும் சரியான திட்டமிடலுக்கும் எந்த எல்லையும் கிடையாது. வாய்ப்புகளை தேடிப்பெற கடின உழைப்பு தேவை. ஆனால் அந்த வாய்ப்புகளை வெற்றியாக மாற்றி வாழ்க்கையை உயர்த்த கடின உழைப்போடு புத்திசாலித்தனமான திட்டமிடலும் அவசியம்.